வெறும் 10 ரூபா மேரி பிஸ்கட் மட்டும் இருந்தால் போதுங்க. அப்படி வாயில் வச்சோன்னு கரையிற மாதிரி ஒரு சூப்பரான புட்டிங் வந்து ரெடி பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் அதிக விலை கொடுத்து இனிமேல் ஸ்வீட் வாங்க வேணாம். உங்கள் வீட்டில் 10 ரூபா மேரி பிஸ்கட் இருந்தால் இப்படி ஒரு சூப்பரான புட்டிங் செஞ்சு அசத்திலாம் வாங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் 10 ரூபா மேரி பிஸ்கட் எடுத்துருக்கேங்க. இந்த பிஸ்கட்களை வந்து முதல்ல எடுத்துகிட்டு இதை வந்து பொடி பொடியாக வந்துட்டு கையிலே நீங்கள் நொறுக்கி வந்து மிக்சியில் போட்டுருங்க. இந்த மாதிரி உடச்சி சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ரெண்டாவது பொருள் தான் சக்கரை. சக்கரை வந்து ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். அதாவது 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கங்க. அடுத்ததாவது ஒரு 2 முட்டை சேர்த்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் முட்டை பிடிக்காதவங்க இருப்பீங்க. பட் முட்டை பிடிக்கலன்னா அந்த வாசனைக்காக நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் ஒரு ட்ராப் வந்து சேர்த்துக்கங்க. அப்போ முட்டை ஸ்மெல்லே உங்களுக்கு இருக்காதுங்க. ஸோ இது எல்லாமே இருக்கட்டும். இதோட சேர்த்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து 1/2 கப் பால், அதாவது திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 100 ml சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பாருங்கள் ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக நமக்கு வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளாக உங்கள் வீட்டில் ஒரு 10 ரூபா மேரி பிஸ்கட் ஒரு 2 முட்டையும் சக்கரையும் மட்டும் இருந்தால் போதுங்க. இவ்வளோ ஒரு சூப்பரான வந்து க்ரீமியான ஒரு கேக்குக்கு வந்து நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கேக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணோம். சுகரை வந்து இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ப்ரௌன் கலராக வரும்போது இதை தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி நம்ம வந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த புட்டிங்க. இப்போ எந்த ட்ரேல நீங்கள் கேக் வந்து ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேல வந்து இதை வந்து அப்படியே வந்துட்டு கெட்டிப்படாமல் வந்து இதில் சேர்த்துருங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறணுன்னா நல்லா கெட்டியாக வந்துடுங்க. அதாவது வந்து பாகை வந்து கறியை வச்சிடக்கூடாது, அதே டைம் இருகையும் வச்சிடக்கூடாது. கரெக்டான பதத்தில் வந்து நீங்கள் வந்து கேரமலைஸ் பண்ணி இதில் வந்து சேர்த்துடணும். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த க்ரீமியான கலவையை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க. நான் டேப் பண்ண மறந்துட்டதுனால பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் அப்படியே கொஞ்சம் பஃபியாக வந்தது எனக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் டூட்டி ஃப்ரூட்டி வந்து டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சீட்லெஸ் கருப்பு திராட்சை, அதாவது விதையில்லா கருப்பு திராட்சை கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். நட்ஸ் வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா நட்ஸ் போட்டு செய்யும் போது அந்த புட்டிங் வந்து பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் சேர்த்துருக்கேன். ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான புட்டிங்க எப்படி சுலபமாக செய்யலான்றதை பார்த்துலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு அது தண்ணி ஊற்றி தாங்க வேக வைக்கணும். ஒரு ரிங் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளே வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷம் மட்டும் வச்சாவே போதுமானதாக இருக்கும். ரொம்ப குயிக்காக சுலபமாக வெந்துருங்க. சில பேருக்கு 25 மினிட்ஸில் கூட வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா பஃபியாக வெந்திருக்குது. ஸோ நான் இப்போ நல்லா ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு கவுத்துருங்க. கவுத்து எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான க்ரீமியான ஒரு புட்டிங் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா மேரி பிஸ்கட்டில் தான் செஞ்சிங்களான்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஸோ அப்புறம் என்னங்க, இவ்வளோ ஒரு சூப்பரான புட்டிங் கேக்கை இவ்வளோ குயிக்காக சுலபமாக செய்யணும்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். 2 முட்டையும் மேரி பிஸ்கட்டும் இருந்தால் இன்றைக்கே இப்போவே செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த புட்டிங்கை கட் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள், கட் பண்ணும் போதே அப்படியே ஹல்வா போல் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணி நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கே இப்போவே இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.